குருவே சரணம், குருவடி சரணம். திருச்செந்தூர் வடிவேல் முருகனை போற்றி வணங்கி, என் குலதெய்வமான கற்கவேல் அய்யனாரை போற்றி வணங்கி, இஷ்ட தெய்வமான சீலக்காரியம்மனை போற்றி வணங்கி, நமது நேயர்கள் அனைவருக்கும் எனது இனிய வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். நான் உங்கள் டிஜே சுந்தரபாண்டி, சிவகாசியிலிருந்து. நேயர்களே, தற்போது நம்ம பார்க்க போகிற விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, 2024ஆம் ஆண்டு அக்டோபர் மாதம் 9ஆம் தேதி நடைபெறுகின்ற குரு பகவானின் வக்கர பயிற்சியின் மூலமாக நமது 12 ராசி நேயர்களுக்கும் என்னென்ன மாற்றங்கள் ஏற்பட போகிறது என்பதை பற்றி பார்க்க போகிறோம். அதாவது நவ கிரகங்களில் இயற்கை சுப கிரகம் அப்படின்னு சொல்லி சொன்னோம்னா அனைவருக்குமே ரொம்ப பிடித்த கிரகம் அப்படின்னு சொன்னாலுமே ரெண்டுமே ஒன்று தான். அது யாருன்னா நம்ம குரு பகவான் தான் சொல்லுவோம். குரு பகவான் பார்வை கிடைத்திடாதா, நம்மளுடைய வாழ்க்கையில் மாற்றம் கிடைத்திடுமோ? கண்டிப்பாக மாற்றம் கிடைக்கும் அப்படிங்கிற நம்பிக்கையுடன் இருக்கும் நேயர்கள் தான் இங்கே அதிகமான நேயர்கள் இருக்கிறீர்கள் என்பது உண்மை. ஸோ அந்த அளவுக்கு இயற்கை சுப கிரகமான குரு பகவான் காலபுருஷன் ராசியான 2ஆம் வீடான ரிஷப ராசியில் தற்போது வரை பயணம் செய்து கொண்டிருக்கிறார். குரு பகவான் ரிஷப ராசியில் உள்ள மிருகசீரிஷ நட்சத்திரமான செவ்வாய் நட்சத்திரத்தில் வக்ர நிலையில் ரிவர்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். வக்ர நிலைன்னு என்னென்னா பின்னோக்கி நகர்தல் அப்படின்னு அர்த்தம். ஸோ பின்னோக்கி நகர ஆரம்பிக்க போகிறார். அவர் எத்தனை நாட்கள் இதனை பயணம் செய்வார், பின்னோக்கி எத்தனை நாட்கள் பயணம் செய்வார் அப்படின்னு சொல்லி சொல்லும்போது, அக்டோபர் மாதம் 9ஆம் தேதி முதல் மதியம் சரியாக ஒரு 12:30 மணி வச்சுக்கோங்களேன், 12:30 மணி முதல் 2/2/2025 வரையும் குரு பகவான் என்ன பண்ணுவார்னா வக்ர நிலையில் தான் பயணம் செய்வார். அதுக்கப்புறம் வக்ர நிவர்த்தி ஆவார். அப்புறம் வக்ர நிலை என்றால் குரு பகவான் ரிஷப ராசியை விட்டு மேச ராசிக்கு வந்துடுவாரா அப்படிங்கிறதுலாம் நிறைய கேள்வி இருக்குது, மக்கள் கேட்குறாங்க. அப்படிலாம் கிடையாது. குரு பகவான் ரிஷப ராசிக்குள்ளேயே தான் வக்ர நிலையில் பயணிக்கப் போகிறார். ஸோ இந்த வக்ர நிலையில் பயணிக்கும்பொழுது நமது 12 ராசி நேயர்களுக்கும் என்னென்ன மாற்றங்கள் ஏற்படும், எந்தெந்த விஷயங்களில் கவனமாக இருக்க வேண்டும் என்பதை பற்றி இந்த முழு வீடியோவில் சொல்லியிருக்கேன். ஸோ மறக்காமல் ஒவ்வொரு ராசி நேயர்களும் முழுமையாக பாருங்கள். உங்களுடைய எதிர்கால வாழ்க்கையில் நல்லவிதமான மாற்றங்கள் ஏற்பட, வெற்றிகரமான சூழ்நிலைகள் ஏற்பட நீங்கள் நம்மளுடைய யூடியூப் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வீடியோ பார்த்துருக்க நேயர்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க கட்டாயமாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மிதுன ராசி அன்பர்களுக்கு குரு வக்கர பயிற்சி மூலமாக என்னென்ன மாற்றங்கள் ஏற்பட போகுது, என்னென்ன விஷயங்களில் நம்ம மிதுன ராசி அன்பர்கள் கவனமாக இருக்க வேண்டும் என்பதை பற்றி பார்ப்போம். மிதுன ராசிக்காரங்க இயல்பாகவே ஒரு விஷயத்தை செயல்படுத்தணும், ஒரு பிரச்சனையை முடிக்கணும்னா ரொம்ப ஹார்ட் ஒர்க்லாம் பண்ணணும்னு அவசியமே இல்லை. ஒரு 1/2 மணி நேரம் உட்காந்து யோசித்தாங்கன்னா அவங்களால அந்த விஷயத்தை ஈஸியாக முடிச்சிட முடியும். தன்னுடைய சிந்தனை செயலாற்றல் மூலமாக ஆதிக்கம் செலுத்தி அதில் வெற்றி பெற வேண்டுமென்றால் மிதுன ராசி மிக சிறப்பான ராசியாக இருக்கும் என்பது நிதர்சனமான உண்மை. ஸோ அப்படிப்பட்ட தன்மை கொண்ட நமது மிதுன ராசி அன்பர்களுக்கு குரு பகவான் பார்த்திங்கன்னா 7ஆம் இடத்ததிபதி மற்றும் 10ஆம் இடத்ததிபதியாக வருகிறார். பாவக அடிப்படையில் 7, 10க்குரிய பாவகஸ்தானத்தில் அதிபதியாக வருகிறார். அப்படிப்பட்ட குரு பகவான் உங்கள் ராசிக்கு 12ஆம் இடத்தில் வக்ர நிலையில் பயணிக்கும்பொழுது உங்களுக்கு ஏற்பட போகின்ற நல்ல மாற்றங்கள் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, உங்களுக்கு வேலையில் ஒரு நல்ல ஊதியம் கிடைக்க மாட்டேங்கி, நான் எவ்வளோ ஹார்ட் ஒர்க் பண்ணுறேன், என்னுடைய ஹார்ட் ஒர்க் ஏற்ற ஊதியம் இல்லை, அது எப்போ கிடைக்கும், அல்லது பதவி உயர்வு எப்போ கிடைக்கும் அப்படின்னு சொல்லி காத்திருக்கீங்க. கட்டாயமாக இப்போ வந்துடும், இல்லை அடுத்த மாதம் வந்துடும் அப்படிங்கிற சிந்தனையிலேயே உங்களை நீங்கள் நகர்த்தி கொண்டு போயிருக்கீங்க அப்படின்னா, உறுதியாக இந்த குரு வக்கர பயிற்சி மூலமாக உங்களுக்கு பதவி உயர்வு கிடைப்பது மற்றும் ஊதிய உயர்வு கிடைப்பதற்கான வாய்ப்புகள்லாம் நமது குரு பகவான் வக்கர நிலையிலிருந்து தரப்போகிறார். தடைகள் எல்லாம் விலகி நல்ல மாற்றங்கள் ஏற்படும் என்பது நிதர்சனமான உண்மை. எந்த விஷயத்தில் தடை இருக்கோ அந்த தடையை தகர்த்தெறிந்து நீங்கள் சரியான பாதையில் சென்று வெற்றி காண்பதற்கான வாய்ப்பு வழிமுறைகள் ஏற்படுகின்றன. வெளியூர் பயணங்கள் மூலமாக உங்களுக்கு நல்ல முன்னேற்றம் உண்டு. உங்கள் தொழில் விஷயமாக போனாலும் சரி, அல்லது உங்களுடைய சொந்த செயல்பாடு விஷயமாக நீங்கள் வெளியூரோ வெளிநாடோ போனாலும்
அதில் நல்ல ஒரு முன்னேற்றத்தையும் மகிழ்ச்சியும் நீங்கள் சந்திப்பீர்கள் என்பது நிதர்சனமான உண்மை. திடீர் அதிர்ஷ்ட யோகங்கள் உண்டு. லாட்ரி யோகம் உண்டு. ஏதாவது ஒரு சீட்டு போட்டிருப்பீங்க, அந்த சீட்டு விழுந்தா நம்ம ஒரு பிரச்சனையை சால்வ் பண்ணிக்கலாம், அந்த சீட்டு மூலமாக ஒரு மாற்றத்தை ஏற்படுத்திக்கலாம் அப்படின்னு நினச்சி மனசுக்குள்ளே பயணிச்சுக்கிருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு அந்த யோகமான செயல்பாடுகள் உங்களுக்கு அக்டோபர் மாதம் முதல் 2025 பிப்ரவரி மாதத்துக்குள் நடைபெறப் போகிறது என்பது நிதர்சனமான உண்மை. இந்த மாதத்தில் கடன் பிரச்சனை அதிகமாக இருக்குது. கடன் பிரச்சனையிலேருந்து வெளியே வரைய முடியல, எப்படியா மீண்டு வந்துடுவேனா அப்படின்னு சொல்லி நினைக்கிறீங்கன்னா கடன் சுமையிலிருந்து உங்களுக்கு நல்ல மாற்றம் ஏற்படும். கடன் சுமை குறைப்பதற்கான வழிமுறைகள் ஏற்படும். ஸோ நீங்கள் அதில் மட்டும் கவனமாக இருந்தீங்கன்னா கடன் சுமையை குறைத்து விடலாம். இந்த மாதத்தில் நீங்கள் கவனமாக இருக்க வேண்டிய விஷயங்கள் என்ன பார்த்தீங்கன்னா, மாணவ மாணவிகள் கல்வியில் மிக அக்கறை செலுத்த வேண்டும். நம்மளால் முடியும், நம்ம எழுதிடுவோம், இதெல்லாம் ஈஸி தானே அப்படிங்க நினச்சிருப்பீங்க. ஸோ நீங்கள் எக்ஸாம் எழுத போனப்போ தான் தெரியும் அது உங்களுக்கு ஒரு பெரிய குழப்பத்தை கொடுத்துருக்கு, ஒரு சிந்தனையை முதலே செயல்படுத்தியிருக்கு அப்படிங்கிறத நீங்கள் உணர்வுபூர்வமாக புரிந்து கொள்வதற்கான வாய்ப்பாக பயன்படுத்தலாம். அதேபோல் உணவு பழக்க வழக்கங்கள் சம்மந்தப்பட்ட விஷயங்களில் கவனம் செலுத்தணும். உங்களுடைய உடல் ஆரோக்கியம் சம்மந்தப்பட்ட விஷயங்களில் உங்களுக்கு வயிறு வலி சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள் வருவதற்கான வாய்ப்பு உண்டு. அதேபோல் பார்த்திங்கன்னா கிட்னி சம்மந்தப்பட்ட பிரச்சனைகளில் வருவதற்கான வாய்ப்பு உண்டு. ஸோ நீங்கள் இதெல்லாம் கரெக்டாக கடைப்பிடிச்சிங்கன்னா உங்களுக்கு உறவுகள் மூலமாகவும் பாதிப்பு வராது, உடல் ஆரோக்கியம் சம்மந்தப்பட்ட விஷயங்கள்லையும் பாதிப்பு வராது என்பது நிதர்சனமான உண்மை. இந்த குரு வக்கர பயிற்சியப்போ நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய ஸ்தலம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்கள் அருகில் இருக்கும் பெண் தெய்வ வழிபாடை மனதார பின்பற்றுங்கள். உங்களுடைய மனதில் உள்ள கவலைகளையும் வருத்தத்தையும் அந்த தாயாரிடம் தெரிவியுங்கள். உங்களுக்கு மகா சக்தி கிடைக்கப்பட்டு நீங்கள் ஏற்கனவே இருந்த மாதிரி புத்துணர்ச்சியுடன் பயணிப்பதற்கான வாய்ப்பு, வெற்றி பெறுவதற்கான வாய்ப்பெல்லாம் குரு வக்கர பயிற்சியில் மிதுன ராசினர்களுக்கு ஏற்பட போகிறது என்பது உண்மை. தற்போது வரை நீங்கள் பார்த்த பதிவுகள், அதாவது உங்களுடைய ராசிக்கான பலன்களை பார்த்தீங்க. குரு பகவான் வக்கர நிலையில் இருக்கும்பொழுது உங்களுக்கு என்னென்ன மாற்றங்கள், என்னென்ன முன்னேற்றங்கள், நீங்கள் எந்தெந்த விஷயங்களில் கவனமாக இருக்கணுங்கிறத தெளிவாக சொல்லியிருக்கோம். ஸோ இது பார்த்திங்கன்னா ஒரு பொதுவான பலன்களே. குரு வக்கர பயிற்சினாலுமே இது பொதுவான பலன்களே. இதனுடைய செயல்பாடுகள், உங்களுடைய மனதில் உள்ள கேள்விகள் நிறைய இருக்குது. அந்த கேள்விகளுக்கெல்லாம் விடை கிடைக்கணும். உங்களுடைய எதிர்கால வாழ்க்கையில் நீங்கள் என்னெல்லாம் மாற்றம் அடையணும்னு நினைக்கிங்க, ஸோ அதில் உள்ள தடைகளை விலக்கி நீங்கள் வெற்றி காண்பது எப்படி, கடன் பிரச்சனையிலிருந்து வெளியேறுவது எப்படி, குடும்ப ஒற்றுமை ஆவதற்கான வாய்ப்புகள் உள்ளதா, கணவன் மனைவி ஒற்றுமை எப்படி இருக்கும், எனக்கேற்ற ஒரு துணைவியார் கிடைப்பாங்களா, அப்படிலாம் உங்களுக்கு நிறைய கேள்விகள் இருக்கலாம். ஸோ வீடு கட்டுறதுக்கான வாய்ப்புகள் எப்போது ஏற்படும் அப்படின்னு சொல்லி ஒரு ஜாதகத்தை எடுத்தோம்னா பலவிதமான கேள்விகள் நேயர்கள் கேட்பீங்க, மனசுக்குள்ளே வச்சுருப்பீங்க. ஸோ அதனுடைய கேள்வியினுடைய உண்மையான தன்மை, உங்களுடைய எதிர்கால வாழ்க்கையில் நீங்கள் என்னென்ன விஷயங்களை வழிபாடு செய்யணும், நீங்கள் எப்படி இருந்தால் என்னென்ன மாற்றங்கள் ஏற்படும், எந்த வருடங்களில் கவனமாக இருக்கணும் அப்படிங்கிறத மிக துல்லியமாக தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா கீழே உள்ள வாட்ஸ்அப் நம்பருக்கு உங்களுடைய டீட்டெயில்ஸை எனக்கு அனுப்பிவிடுங்க. கட்டணத்தின் அடிப்படையில் முன்பதிவு செய்தவர்களுக்கு எதிர்கால வாழ்க்கையை மிக துல்லியமாக கணித்தர நான் உங்களுக்கு தயாராக இருக்கிறேன். மறக்காமல் கீழே உள்ள நம்பருக்கு டீட்டெயில்ஸ் அனுப்பிவிடுங்க. அதே போல் பார்த்திங்கன்னா யாருக்கெல்லாம் ஜோதிடம் கற்றுக்கொள்ள வேண்டும் என்ற ஆசை இருக்கிறதோ அவர்கள் நம்ம ஸ்ரீ பாலாம்பிகா ஜோதிட ஆராய்ச்சி மையம் மற்றும் பயிற்சி மையம் சார்பாக கற்றுக்கொள்ளலாம். ஜூம் மீட்டிங் மூலமாக ஆன்லைன் கிளாஸ் நம்ம இப்போ ரன்னிங்கில் போய்கிட்டு இருக்குது. ஸோ உங்களுக்கு ஏதேனும் ஜோதிடம் கற்றுக்கொள்ள வேண்டும், உங்களுடைய எதிர்காலத்தை நீங்களே கணித்து தெரிந்து கொள்ள வேண்டும் என விருப்பம் இருந்தால் உறுதியாக கீழே உள்ள வாட்ஸ்அப் நம்பருக்கு அனுப்பிவிடுங்க. மீண்டும் உங்களை அடுத்த பதிவில் சந்திக்கும் வரை அன்புடன் விடைபெறுவது நான் உங்கள் டிஜே சுந்தரபாண்டி, சிவகாசியிலிருந்து. நன்றி, வணக்கம்.